இன்றைக்கி சக்கரை பொங்கல் ஈஸியாக குக்கரில் டேஸ்டியாக செய்ய போகிறோம். எப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் பானை வச்சு செஞ்சு கும்பிட்றவங்களா இருந்தால் அது வேறு மாதிரி கும்பிடணும். இது படையல், வீட்டில் படையல் போடுறதுன்னா இந்த மாதிரி. இப்போ இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டம்ளர் சர்க்கரையில் பொடி வெல்லம், 1 டம்ளர் பால், காசின பால், அதுக்கு தேவையான நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, அது சர்க்கரை போட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பொடி இவ்வளோதான் தேவை. இப்போ பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பருப்பை வறுத்து எடுத்துட்டு குக்கரில் போட்டுக்கணும். இப்போ வறுத்த பருப்பை குக்கரில் போட்டேன். இதுலேயே அரிசியும் போட்டு கழுவிடணும். அரிசியும் போட்டு ஒரு 2 வாட்டி கழுவுனா போதும். இப்போ அரிசி அளந்த கிளாஸ்லேயே தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். 1 2 3, 1 கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்புக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 சவுண்டு விட்டு இறக்கணும். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஒரு 6 இப்போ இதில் பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் சர்க்கரை, வெல்லம், பொடித்த வெல்லம், இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டுறோம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா நல்லா இலகுன மாதிரி இருக்கும். நெய் காஞ்சிச்சு. முந்திரி சேர்ந்ததும் திராட்சையும் போட்டு இதில் போட்டுடலாம். ஏலக்காய் தூளையும் போட்டு கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றி சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் நல்ல சிம்பிளான டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி.